கர்த்தருடைய மேலான நாம மைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட உங்க எல்லாரையும் இந்த ஆன்லைன் மூலமாக சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தேவனுடைய காலம் என்கிற தலைப்பினுடைய 8வது பாகத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இது இவ்வளவு காலம் நாம சிந்தித்த விஷயங்களை ஒரு அவுட்லைனாக நாம் பார்த்துவிட்டு நாம் தொடர்ந்து இன்றைய தினத்தினுடைய தியானத்துக்கு வேத ஆராய்ச்சிக்குள்ளாக போவோம். அதாவது தேவனுடைய காலம் என்கிற இந்த தலைப்பினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதனுக்கு என்று ஒரு காலம் இருக்கிறது, தேவனுக்கு என்று காலம் இருக்கிறது. மனிதன் தேவனுடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கெடிகாரத்தை வைத்து மனிதன் கெடிகாரத்தை வைத்து நேரத்தை கணக்கிடுகிறான். ஆனா தேவன் அப்படி கணக்கிடுகிறவர் அல்ல. அவர் எப்படி கணக்கிடுகிறார்? அந்த கணக்கின்படி நாம் போவோமானால் எப்படிப்பட்ட காரியங்களை நாம் சாதிக்க முடியும் என்பதுதான் இந்த வேத ஆராய்ச்சியினுடைய நோக்கம். அதுல விசேஷமாக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு விஷயத்தை நான் இந்த சமயத்துல ஞாபகப்படுத்துறேன். ஆண்டவர் சொன்னார், ஆகாயத்தை வச்சு காலத்தை கணக்கிடுகிற நீங்கள் தேவனுடைய காலத்தின் அடையாளங்களை நிதானியாமல் போகிறது என்ன அப்படின்னு கேட்டார். தேவனுடைய காலத்தின் அடையாளங்களை, காலங்களின் அடையாளங்களை நீங்கள் நிதானியாமல் போவது என்ன? சயின்ஸ் ஆஃப் டைம்ஸ் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்போ கடவுளுடைய காலங்கள் என்பது அடையாளங்களை வைத்து, அவருடைய அடையாளங்கள், வேதம் சொன்ன அடையாளங்களை வைத்துத்தான் கணக்கிட முடியுமே ஒழிய நம்முடைய வால் கிளாக்க வச்சோ டைம் பீஸை வச்சோ கணக்கிட முடியாது. ஆகையால் தேவனுடைய காலங்களை எப்படி கணக்கிடுவது, அப்படி கணக்கிட்டு நாம் எப்படி செயல்படுவது என்பதுதான் இந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கம். இதுல நாம முக்கியமான 4 விஷயங்களை மையப்படுத்தி இந்த பாடத்திட்டத்தை ஏற்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். 1, God does everything in time. தேவன் எல்லாவற்றையும் காலத்தின் அடிப்படையில் தான் செய்கிறார். 2வது, everything has time and reason. எல்லாவற்றிற்கும் காலமும் காரணமும் உண்டு. 3வது, we live in the given time of God. நாம் தேவன் கொடுத்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 4வது, understanding the time of God. தேவனுடைய கால திட்டங்களை புரிந்து கொள்ளுதல். இந்த 4 பாகத்துல நாம் 3வது பாகமாகிய we live in the given time of God என்பதனுடைய விஷயங்களுக்குள்ளாக இப்பொழுது கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். சகோதரர் வசந்த் அவர்களுக்கு என்னுடைய நன்றி நாங்கள் தெரிவிக்கிறோம். அவர்கள் யூடியூப்ல இந்த பாடங்களை அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு இதை குறித்த, அதாவது முதல்ல என்னென்ன வகுப்புகள் எடுக்கப்பட்டது என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்க யூடியூப்ல நம்மளுடைய இந்த சேனல்ல நீங்க சென்றீங்கன்னா அந்த லிங்க் அவர் எல்லாருக்கும் அனுப்பிச்சிருப்பாரு. அந்த லிங்க்ல நீங்க போனீங்கன்னா இந்த யூடியூப் லெசன்ஸ், அதாவது இதை பத்தின முந்தின, அதாவது இப்பொழுது 8வது பாகம் 7 பாகங்களை நீங்கள் அதுல பார்த்து கொள்ளலாம். அப்பதான் கண்டிப்பா இந்த பாகம் புரியும். முதல்ல பாகங்களை புரிஞ்சுக்கிட்டா தான் இது புரிஞ்சுக்க முடியும். அதனால நீங்க தயவு செய்து அதை நீங்க பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதுல நாம் God does everything in time, everything has time and reason, இது 2ஐயும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ we live in the given time of God. நாம் இப்பொழுது தேவன் கொடுத்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற தலைப்பின் கீழாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல தேவன் கொடுத்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற இந்த தலைப்புல 10 முக்கியமான தலைப்புகள் இருக்கிறது. அது என்னன்னா, இந்த 10 முக்கியமான தலைப்புகள் தான் மனித வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது. மனிதன் தேவனுடைய திட்டப்படி வாழ வேண்டுமானால், மனிதன் தேவனுடைய காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமானால், இந்த காலத்திட்டத்தின்படி போனால்தான் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பது வேதத்தினுடைய ஆணித்தனமான விஷயம். அதுல முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, அதாவது இதோட தலைப்பு த டைம் ஷெட்யூல் ஆஃப் காட் ஃபார் மேன்கைண்ட். மனிதனுக்காக தேவன் ஒதுக்கியுள்ள காலத்திட்டங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், கிவன் டைம் ஆஃப் ரிப்பன்டன்ஸ். மனம் திரும்புவதற்கான காலம், மனம் திரும்புவதற்கென்று கொடுக்கப்பட்ட காலம். 2வது, கிவன் டைம் ஆஃப் ப்ரேயர்,
ஜெபிப்பதற்கென்று கொடுக்கப்பட்ட காலம். மூன்றாவது given time of work, கிரியை செய்வதற்கென்று கொடுக்கப்பட்ட காலம். நான்காவது given time of warfare, போராட்ட காலம். 5 given time of waiting, காத்திருப்பு காலம். 6 given time of prosperity, செழிப்பின் காலம். 7 given time of preparation, ஆயத்த காலம். 8 given time of chastisement, சிட்சிப்பின் காலம். 9 given time of ending, முடிவு பெறுதலின் காலம். 10 given time of judgment, நியாய தீர்ப்பின் காலம். இந்த 10 காலத்தையும் நாம படிச்சிட்டோம்னா கண்டிப்பாக தேவன் மனிதனுக்கு ஒதுக்கியுள்ள காலத்திட்டத்தை பற்றி புரிஞ்சுக்கலாம். நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். இதுல நம்ம given time of repentance, மனம் திரும்புவதற்கான காலத்தை குறித்து பார்த்துட்டோம். given time of prayer, ஜெபிப்பதற்கான காலத்தை குறித்து பார்த்து விட்டோம். given time of work, கிரியை செய்தலின் காலம் என்பதை குறித்து பார்த்து விட்டோம். அடுத்தது given time of warfare, போராட்டத்தின் காலம் என்பதை குறித்து இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தின் காலம் என்று வரும்போது அதில் சில தலைப்புகளை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். ஏன் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது என்பதை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது போராட்டத்தின் காலம் எதற்காக என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடத்திட்டத்தினுடைய சிறப்பு என்னன்னா, எல்லாமே காலம் அப்படிங்கிற அடிப்படையிலான வசனங்களை கொண்டே இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. போராட்டத்தின் காலம்னா போராட்டம் எதுக்குன்னா போராட்டம் உள்ள போறது இல்லை. காலத்தின் அடிப்படையில் தான் இது கர்த்தருடைய கிருபையினாலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால கண்டிப்பா நமக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்ன நோக்கத்தோடு ஆண்டவர் போராட்ட காலத்தை மனிதனுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். போராட்ட காலத்திற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த டைம் given to enemy, எதிராளிக்கு கொடுக்கப்பட்ட காலம். இது ஒன்று. எதிராளிக்கு கொடுக்கப்பட்ட காலத்தின் நிமித்தமாக நமக்கு போராட்டங்கள் வருகிறது. நம்பர் 2, because of the time in which one man rules over another, ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மேல் ஆளுகை செய்ய வேண்டிய காலம் ஒதுக்கப்பட்டிருக்கிறபடினால் மனிதனுக்கு போராட்டம் வருகிறது. மூன்றாவது, because of the time of natural laws, இயற்கை சட்டங்களுக்கென்று தேவன் நேரத்தை ஒதுக்கி இருக்கிறபடினாலே மனிதனுக்கு போராட்டங்கள் வருகிறது. நான்காவது, fourthly, because of the time of test, சோதனையின் காலம் என்று ஒரு காலம் இருப்பதனாலே மனிதனுக்கு போராட்டங்கள் வருகிறது. இதை குறித்து நம்ம போன வாரம் ஆழமாக நிறைய காரியங்களை நாம சிந்திச்சோம். அதாவது டெஸ்ட் ஆஃப் கேரக்டர் என்று சொல்லி பார்த்தோம். அதாவது மனிதனுடைய குணங்களை சோதிக்கக்கூடிய சோதனை. இரண்டாவது டெஸ்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலுக்கான சோதனை. மூணாவது டெஸ்ட் ஆஃப் லவ், அன்பிற்கான சோதனை என்று சொல்லி போன வாரத்துல 3 காரியங்களை நம்ம சிந்திச்சோம். இது எதன் அடிப்படையில் சிந்திச்சோம்னு கேட்டீங்கன்னா, தேவன் 40 வருஷத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேரமாக கொடுத்திருந்தார். இந்த 40 வருஷம் எதற்காகனா அவர்களை சோதிப்பதற்காக என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்னென்ன விஷயங்களை இஸ்ரவேல் ஜனங்கள்ல என்னென்ன காரியங்களில் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம், இந்த 40 வருஷங்கிறத காலம், சரிங்களா? 40 வருஷம் எதுக்காக இஸ்ரவேல் ஜனங்களை சோதித்தார் என்றால் அவர்களுடைய குணங்களை கண்டறிய, இரண்டாவது அவர்களுடைய கீழ்ப்படிதலை கண்டறிய, மூணாவது அவர்களுடைய அன்பை கண்டறிய என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த 40 வருஷ காலம் தண்டனையாக கொடுக்கப்பட்டது அல்லது சிக்ஷையாக கொடுக்கப்பட்டதுதான், உண்மைதான். ஆனா சிக்ஷையாக கொடுக்கப்பட்டாலும் கூட எல்லாருக்கும் அது சிக்ஷை அல்ல என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதற்கும் அது சிக்ஷை தான். அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அவங்க அழியத்தான் போறாங்க அந்த காலத்துல. ஆனால் காலேப், யோசுவா, இந்த 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க 2 பேருக்கும் அது கண்டிப்பா சோதனையினுடைய காலம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க 2 பேரும் கர்த்தருக்கு முன்பாக தெளிவா இருந்தாங்க. கர்த்தருக்கு விரோதமா அவங்க இல்லவே இல்லை.
இந்த இஸ்ரவேல் கூட்டத்தை விட்டு அவர்கள் முற்றிலும் வேறுபட்டு இருந்தார்கள். அதனால ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, இந்த சோதனையில ஜெயிச்சவர்கள் லிஸ்ட்ல அவங்க வந்துடுறாங்க. அதனாலதான் நாம இத பார்க்க வேண்டியதா இருக்கு. நம்ம அதாவது சிக்ஷையின் காலம் என்று சொல்லி ஒண்ணு ஆழமா நம்ம பார்ப்போம். அதுல இது கண்டிப்பா வரும். ஆனா அது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சிக்ஷையும், யோசுவா காலேபுக்கு சோதனையுமாக இது மாறினது. யோசுவா காலேப் ஜெயித்தபடினாலே அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போனபடினாலே அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. கானான் என்று சொல்லும்போது அது பரலோகத்திற்கு அடையாளம் அல்ல. எப்பவுமே நீங்க தெரிஞ்சுக்கணும். கானான் என்று சொல்லும்போது அது ஒரு மெய்யான போராட்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான அல்லது வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான ஒரு அடையாளமா நம்ம எடுத்துக்கலாமே ஒழிய, கானான் என்பது பரலோகம் அல்ல. ஏன்னா மோசேவே அதுக்குள்ள பிரவேசிக்கல. அப்ப மோசேவே பரலோகம் போலன்னு நம்ம சொல்லிட முடியும். அப்ப அப்படி சொல்ல முடியாது. கானானுக்குள்ள போகாதவங்க எல்லாம் பரலோகத்துக்குள்ள போக மாட்டாங்க. கானானுக்குள்ள யாரெல்லாம் போகலையோ அவங்க எல்லாம் பரலோகத்துக்குள்ள போக மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. கானானுக்குள்ள போவது என்பது வேறு, பரலோகத்துக்குள்ளே போவது என்பது வேறு விஷயம். சரி, இப்போ அது நம்மளுடைய டாபிக் அல்ல. ஆனாலும் நான் இந்த இடத்துல அதை கிளியர் பண்ண விரும்புறேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல டெஸ்ட் ஆஃப் கேரக்டர், குணங்களை சோதிக்கும் சோதனை என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது டெஸ்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலை சோதிக்கும் சோதனை என்று சொல்லி பார்த்தோம். மூணாவது டெஸ்ட் ஆஃப் லவ், அன்பை சோதிக்கும் சோதனை. இந்த 3 விஷயத்துக்குமே கர்த்தர் 40 வருஷம் கொடுத்தார். 40 வருஷம் ஒருத்தருடைய காலேப் யோசுவாவுடைய வாழ்க்கையில 40 வருஷம் சோதிச்சதுக்கு அப்புறம் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். காலேப் யோசுவாவினுடைய குணங்களை 40 வருஷம் சோதிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது. காலேப் யோசுவாவினுடைய கீழ்ப்படிதலை 40 வருஷம் சோதிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது. காலேப் யோசுவாவினுடைய அன்பை, தேவன் மேல் அவர்கள் கொண்டுள்ள அன்பை 40 வருஷம் சோதிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். 4வது விஷயம் டெஸ்ட் ஆஃப் டிபெண்டன்ஸ். டெஸ்ட் ஆஃப் டிபெண்டன்ஸ், கர்த்தரை சார்ந்திருப்பதற்கான சோதனை. முதல்ல குணங்களுக்கான சோதனை, அடுத்தது கீழ்ப்படிதலுக்கான சோதனை, 3வது அன்புக்கான சோதனை, 4வது கர்த்தரை சார்ந்திருப்பதற்கான சோதனை, டெஸ்ட் ஆஃப் டிபெண்டன்ஸ். இது குறித்து உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கிறோம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாத மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஆங்கிலத்துல Deuteronomy chapter 8 verse 3. So he humbled you, allowed you to hunger, and fed you with manna which you did not know, nor did your fathers know, that he might make you know that man shall not live by bread alone, but man lives by every word that proceeds from the mouth of the Lord. இந்த வசனத்துல நீங்க நல்லா பாருங்க. ஆக்சுவலா அவர் உன்னை சிறுமைப்படுத்தினார், உன்னை பசியினால் வருத்தினார், மனுஷன் இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த 40 வருஷம் பீரியட்ல, 40 வருஷம் வனாந்தரத்திலே அவர்கள் கடந்து சென்ற அந்த காலகட்டத்திலே நடந்த விஷயத்தை தான் சொல்றாரு. அப்ப அந்த 40 வருஷத்துல கர்த்தர் அவர்களை சோதனையின் வழியாக கடந்து செல்ல வைத்தது எதற்காக? ஏன் இந்த சிறுமைப்படுத்துதல், ஏன் இந்த பசி என்றெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாத மன்னாவினால் உன்னை போஷித்தார். பாருங்க, ஒண்ணுமே இல்லாத வனாந்தரம், ஒரு பொட்டிக்கடை கூட இல்லாத அந்த வனாந்தரத்துல பசியில இவங்க ஆண்டவர் பசியினால வருத்தி என்ன செய்யறாருன்னா மன்னாவை கொடுக்கிறார். மன்னாவினுடைய அருமை எப்ப மனுஷனுக்கு தெரியுது? பசியினால் வருந்து போது தெரியும். அதுவும் கர்த்தர் கொடுக்கிற மன்னாவினுடைய அருமை பசியினால் வருந்து போதுதான் தெரியும். பாருங்க, 40 வருஷம், இதுதான் காலம்னு சொல்ல வரேன். இந்த 40 வருஷம் சோதனையின் காலத்துல காலேபும் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்க கத்துக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அதனால அவங்கள முன்மாதிரி எடுக்கவே முடியாது.
காலேப் யோசுவா இவங்க 2 பேரும் தான் முன்மாதிரி எடுக்க முடியும். இந்த காலேப் யோசுவா இவங்க 2 பேரும் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள், பசியினால் வருத்தப்படுத்தப்பட்டார்கள். 1-2 நாட்கள் அல்ல, 40 வருஷம். எதற்காக அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையினால் தான் மனிதன் பிழைக்கிறானே ஒழிய அப்பத்தினால் அல்ல. அதோட அர்த்தம் என்ன? ஒரு வீடு நிறைய ஆகாரத்தை வச்சிருந்து ஒரு மனுஷனை உள்ள விட்டாலும் கர்த்தர் அவனை பார்த்து நாளைக்கு நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொன்னா அவன் கண்டிப்பா சாகத்தான் போறான். ஆனா ஒரு ஒரு வீட்டுல ஒண்ணுமே இல்லாம அவன் ஒரு மனுஷனை அடைச்சு வச்சாலும் கர்த்தர் பார்த்து அந்த மனுஷனை நீ 100 வருஷம் வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவன் எத்தனை வருஷமா இருந்தாலும் அவன் சாகவே மாட்டான், அவன் வாழ்ந்துதான் இருப்பான். கர்த்தர் சொல்ற வரைக்கும் அவன் வாழ்ந்துதான் இருப்பான். அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னா, மனுஷன் அப்பத்தினால் அவன் பிழைக்கிறது இல்லை, கர்த்தருடைய வார்த்தையினால பிழைக்கிறான். இந்த கொரோனா காலகட்டத்துல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய தேவ வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுனால நாம பிழைக்க போறதில்லை, அல்லது கொரோனாவுக்கு பாதுகாப்பு முறைகளை எல்லாம் நம்ம பண்றதுனால பிழைக்க போறதில்லை. அதெல்லாம் தேவை, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா மனிதன் பிழைக்கிறது எதனாலன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தையினாலதான் பிழைக்கும். அதை நாம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் ஆண்டவர் பல விதங்களிலே சோதனைகளை அனுப்புகிறார். டு டெஸ்ட் தி டிபெண்டன்ஸ். கர்த்தரை ஒரு மனுஷன் சார்ந்திருக்கிறானா இல்லையான்னு பார்ப்பதற்காக அவர் 40 வருஷம் ஒரு மனுஷன் சோதிக்கிறார். சரி, இப்படி 4 விஷயங்களை நாம சிந்தித்தோம். அடுத்ததாக ஏன் சோதனைகள் மனிதனுக்கு வருகிறது? சோதனை ஏன் மனிதனுக்கு வருகிறது? சோதனைங்கிறத நம்ம டாபிக்ல சோதனை காலம். சோதனை காலம் ஏன் மனிதனுக்கு வருகிறது? ஒன்று, எதிராளிக்கு கொடுக்கப்பட்ட காலம், பிகாஸ் ஆஃப் த டைம் given to enemy. இரண்டாவது, பிகாஸ் ஆஃப் த டைம் இன் which one man rules over another. ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் ஆளுகை செய்வதனால். மூன்றாவது, பிகாஸ் ஆஃப் த டைம் ஆஃப் நேச்சுரல் லாஸ். இயற்கை சட்டங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தினால். நாலாவது, பிகாஸ் ஆஃப் த டைம் ஆஃப் டெஸ்ட். சோதனையின் காலத்தினால். ஐந்தாவது, ரொம்ப முக்கியமான விஷயம், பிகாஸ் ஆஃப் த டைம் ஆஃப் ஸ்மால் திங். பிகாஸ் ஆஃப் த டைம் ஆஃப் ஸ்மால் திங். அற்பமான காரியங்களுக்காக ஒதுக்கப்பட்ட காலத்தினால். இது என்னங்க அற்பமான காரியங்களுக்காக ஒதுக்கப்பட்ட காலம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சகரியாவின் புஸ்தகம் அதுல 4வது அதிகாரம் அதுல 10வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். ஆங்கிலத்துல ஜக்கரியா chapter 4 verse 10. For who has despised the day of small things? For these 7 rejoice to see the plumb line in the hand of Zerubbabel. They are the eyes of the Lord which scan to and fro throughout the whole earth. இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, for who has despised the day of small things. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் என்று போடப்பட்டிருக்கிறது. இங்க அற்பமான ஆரம்பத்தின் நாள் என்று சொல்லி பார்க்கணும். இந்த நாள் என்று சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, காலம். அற்பமான ஆரம்பத்திற்கென்று ஒரு காலம் கொடுக்கப்படுகிறது. அதத்தான் அற்பமான ஆரம்பத்தின் நாள். அந்த நாள்ங்கிறது காலம்னு பார்த்துட்டீங்கன்னா அற்பமான ஆரம்பத்தின் காலம். பாருங்க, கடவுள் ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆரம்பத்தை அற்பமாகத்தான் கொடுக்கிறார். அற்பமான ஆரம்பத்தின் காலம், அற்பமான ஆரம்பத்தின் நாள் என்று ஒரு நாளை நியமிக்கிறார். இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் எதை தொடங்கினாலும் அவன் கர்த்தரை சார்ந்து தொடங்கும் போது, கர்த்தருடைய சித்தத்தின்படி அவன் துவங்கும் போது அற்பமான ஆரம்பத்தில் தான் துவங்குறான். பரலோக ராஜ்யத்தினுடைய அதாவது குணமே அற்பமான ஆரம்பத்தில் ஆரம்பிப்பதுதான். அதை குறித்து சில வசனங்களை நம்ம பார்ப்போம். மத்தேயுவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் அதுல 31வது வசனம். Matthew chapter 13 verse 31. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது.
அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்திலே விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். Another parable he put forth before them, saying, the kingdom of heaven is like a mustard seed, which a man took and sowed in his field, which indeed is the least of all the seeds, but when it's grown, it's greater than the herbs and becomes a tree, so that the birds of the air come and nest in its branches. பிரியமானவர்களே, இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடுகு விதைக்கு பரலோக ராஜ்யம் ஒப்பிடப்படுகிறது. பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் எப்பவுமே கடுகு விதை அளவு தான் ஆரம்பத்தை கொடுப்பார். கடுகு விதையில தான் ஆரம்பிக்குது. ஆனா முடியும் போது எப்படி முடியுது பாருங்க. அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது அப்படின்னு ஒருத்தன் வளர்ச்சியை நோக்கி போகும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும். பாருங்க, which indeed is the least of all the seeds, but when it's grown, it's greater than the herbs and becomes a tree. கடுகு விதை எங்கீங்க, மரம் எங்க? நல்லா கவனிங்க. ஊழியர் பாதையிலேயே ஒரு உதாரணமா எடுத்துக்கீங்களேன். ஏன் இன்னைக்கு ஊழியர்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த அற்பமான ஆரம்பத்தினாலும். பிசாசு அப்படி இல்லை, பயங்கரமான செழிப்பின் ஆரம்பம் தான் அவன். அவன் வந்து பெரிய பணக்காரங்க கிட்ட தான் தோங்கும். ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் நினைச்சாருன்னா 100 கோடியை கையில கொடுத்து ஊழியத்தை ஆரம்பின்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்றது இல்லை. வெறும் சைக்கிளை வச்சு ஊழியத்தை ஆரம்பிக்க வைக்கிறார், நடந்து ஊழியத்தை ஆரம்பிக்க வைக்கிறார். எதனாலன்னா, அற்பமான ஆரம்பத்தின் நாளை எல்லாரும் முதல்ல பார்த்துதான் ஆகணும். நீங்க கர்த்தரை நம்பி கர்த்தருடைய சித்தப்படி ஒரு பிசினஸ் தொடங்குனீங்கன்னு வச்சுங்களேன், அது எப்பவுமே அற்பமான ஆரம்பமா தான் இருக்கும். அற்பமான ஆரம்பத்தின் நாள் என்று சொல்லி, அந்த நாள்ங்கிறது முக்கியம், அதான் காலம். அற்பமான ஆரம்பத்தின் காலம் என்கிற ஒரு காலகட்டத்தை கடந்துதான் அந்த கடுகு விதை என்கிற ஆரம்பத்தின் காலத்தை கடந்துதான் நாம் மரம் என்கிற உச்ச நிலையை அடைய முடியும். நான் சொல்றேன், கடுகு விதை என்கிற ஆரம்பத்தின் அற்பமான ஆரம்பத்தின் நாளை கடந்துதான் பெரிய மரம், பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடையத்தக்க பெரிய மரம் என்கிற நிலையை, வளர்ச்சியை மனிதன் அடைகிறான். இதுதான் கர்த்தருடைய திட்டம்ங்க. எடுத்தோன்னா 100 கோடியில ஆரம்பிக்கிற வேலையெல்லாம் கர்த்தர்கிட்ட கிடையாது, அது பிசாசு கிட்ட தான். அதனாலதாங்க நாம கஷ்டப்படுறோம். கர்த்தருடைய இந்த குணத்தினாலதான் நம்ம கஷ்டப்படுறோம். இது நல்ல ஒரு குணம், நாம கஷ்டப்படுறது நல்லதுதான். இன்னொரு உதாரணத்தை நம்ம பார்ப்போம். அது வந்து 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26வது வசனம். 1 Corinthians chapter 1 verse 26. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாமிசத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாமிசமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். இங்க வாசிக்கிறோம், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். ஆங்கிலத்துல, for you see your calling, brethren, that not many wise according to the flesh, not many mighty, not many noble are called, but God has chosen the foolish things of the world to put to shame the wise, and God has chosen the weak things of the world to put to shame these things which are mighty, and the base things of the world, and the things which are despised God has chosen, and the things which are not, to bring to nothing the things that are, that no flesh should glory in his presence. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் அப்படிங்கிறார். ஏன் பார்க்க சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய குணத்தை இதன் மூலமா நாம கண்டுபிடிக்கலாம். இந்த அழைப்பு எப்படி இருக்குது? ஞானிகளை தெரிந்து கொள்ளவில்லை, ஞானிகள் அநேகர் இல்லை,
வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் யாரை தெரிந்து கொண்டார்? பைத்தியமானவர். பைத்தியத்துலதான் ஆரம்பிக்குது. அங்கதான் பிரச்சனை. கர்த்தர் எல்லா மனுஷரையும் அழைத்திருக்கிறார். அது நீங்களா தெரிஞ்சுக்கணும். அழைப்பு என்பது எல்லா மனிதருக்கும் உண்டு. அழைப்பு என்பது ஊழியக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே ஊழியர்கள். பைபிள்ல வேற உங்களுக்கு இதுல சந்தேகம் தான் எனக்கு போன் பண்ணுங்க, நான் சொல்றேன். பாருங்க, பைபிள்ல எல்லா மனுஷர்களையும், அதாவது எல்லா தேவனுடைய பிள்ளைகள், மனுஷர்கள் சொல்லும்போது தேவனுடைய பிள்ளைகள், எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய ஊழியர்கள். அதை மறந்துடக்கூடாது. ஆபிரகாம் ஒரு விவசாயி, ஆனாலும் என் தாசனாகிய ஆபிரகாம், மை சர்வன்ட் ஆபிரகாம்னு சொன்னார். ஈசாக்கு, யாக்கோபு, இவங்க எல்லாரையும் என்னுடைய தாசர்கள்னு ஆண்டவர் சொன்னார். தானியேலை என் தாசன்னு சொன்னார். தானியேல் முழு நேர ஊழியர், முழு நேர ஊழியர், அரை நேர ஊழியர்லாம் நம்ம கொண்டு வந்துகிட்ட ஒரு கான்செப்ட் தாங்க. பைபிள் அப்படி இல்லைங்க. பைபிள் எல்லாருமே தேவனுடைய ஊழியர். நீங்க பிசினஸ் பண்ணாலும் சரி, நீங்க ஒரு ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் யூ ஆர் ஸ்டில் a servant of God. நம்ம எல்லாருமே தேவனுடைய ஊழியர்கள் தான். வேலையை விட்டுட்டு வந்தா சர்வன்ட் ஆஃப் காட்னு போடுறது, வேலையில இருந்தா அவங்களுக்கு என்ன சொல்றது? சர்வன்ட் ஆஃப் காட் இல்லையா? அவங்களும் சர்வன்ட் ஆஃப் காட் தான். அவர்களும் அழைக்கப்பட்டவர்கள் தான். என்ன, அந்த அழைப்பை உணராமல் நிறைய பேர் செயல்படுறாங்க. ஆபிரகாம் ஒரு விவசாயியா இருந்து கூட அவனுடைய அழைப்பை உணர்ந்து செயல்பட்டவர். தானியேல் ஒரு நேபுகாத்நேசார் என்று சொல்லப்படுகிற ஒரு மோசமான ராஜாவினுடைய அரண்மனையில வேலை செய்து கொண்டிருந்தாலும் தன்னுடைய அழைப்பை உணர்ந்தவர். யோசேப்பு பார்வோன் என்கிற ஒரு மோசமான ராஜாவுக்கு கீழாக வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட தன்னுடைய அழைப்பை உணர்ந்தவர். தாவீதை குறித்து அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். தாவீது தேவனுடைய சித்தத்தின்படி தன் ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு அப்படின்னு வாசிக்கிறோம். என்னங்க ஊழியத்தை நிறைவேற்றினாரு? ஒரு பை போட்டுட்டு, ஒரு ஜோல்னா பை போட்டு எல்லாருக்கும் டிராக்ஸ் கொடுத்தாரா? அல்லது இந்த மாதிரி மைக் எடுத்துட்டு போய் தெரு பிரதர்சனம் பண்ணாரா? ஊழியம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில எப்போ நீங்க நிறைவேற்றுறீங்களோ அப்போ நீங்க ஒரு ஊழியர். அது உங்க கம்பெனியா இருக்கட்டும், நீங்க பிசினஸ் பண்ணக்கூடிய இடமா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி, நீங்க எங்க என்ன வேலை செஞ்சிருந்தாலும் அங்க தேவனுடைய திட்டத்தை நீங்க நிறைவேற்றினால் நீங்கள் தேவனுடைய ஊழியர்கள் என்பதில் துளி அளவு சந்தேகம் இல்லை. ஒருத்தர் வேலையில இருந்துட்டு அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊழியத்துக்கு வரான்னு வச்சுங்களேன், அவனும் வேலையில் இருந்து கொண்டிருக்கிறவனும் தேவனுடைய பார்வையில சமந்தான். ஆனா என்னன்னா, அவன் அந்த வேலை தான் பார்க்கணுமா, அவன் அந்த வேலையை விடணுமா, எல்லாமே கர்த்தர் தான் சொல்லணும். இப்ப நான் சொன்ன இவங்க யாருமே வேலையை விடல, ஏன்னா கர்த்தர் விட சொல்லல. அதனால இவர்கள் தேவனுடைய ஊழியர்கள் தான். பிரியமானவர்களே, அப்படி பார்த்தா எல்லா தேவ பிள்ளைகளும் தேவனுடைய ஊழியர்கள், எல்லா தேவ பிள்ளைகளும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அப்படி பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் என்று எடுத்துக்கொண்டால் அவங்கள ஞானிகள் அநேகர் இல்லை, அதுக்கு பதிலாக பைத்தியக்காரங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. பைத்தியக்காரங்கன்னா என்ன அர்த்தம்? முடியெல்லாம் பிச்சு போட்டு இருக்க ஆள் அப்படி எல்லாம் அர்த்தம். உலக ஞானிகளோடு ஒப்பிடும் போது நாமெல்லாம் பைத்தியக்காரங்க. உலக ஞானிகளோடு நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டா நம்மளாம் பைத்தியக்காரங்க. அற்பமான ஆரம்பத்தின் நாட்கள் அப்படிதான் இருக்கும். ஆனா நம்மள ஆண்டவர் என்ன செய்வார்? படிப்படியாக ஞானிகளாக மாற்றுகிறார். பலம் இல்லாதவர்களாக, பலவீனர்களை தெரிந்தெடுத்து பலம் உள்ளவர்களாக மாற்றுகிறார். இல்லாதவர்களை தெரிந்து கொண்டு உள்ளவர்களாக மாற்றுகிறார். இல்ல நான் கடைசி வரைக்கும் பைத்தியக்காரனா தான் இருப்பேன், அப்படி இல்லைங்க. ஏன்னா மாமிசமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார்னு என்ன அர்த்தம்? ஞானியை வெட்கப்பட்டுருவான். அங்க வாசிக்கிறோம் 27வது வசனத்துல, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்கள் செய்தார். அப்போ இந்த பைத்தியக்காரர்களை போல இருக்கிற நம்மை ஞானிகளோடு, உலகத்துல பெரிய சயின்டிஸ்ட், பெரிய விஞ்ஞானிகளோடு ஒப்பிடும் போது நாம பைத்தியக்காரங்க தான். ஆனா நம்மை தெரிந்து கொண்டு ஞானிகள் ஆக்கி அவர்கள் கண்டுபிடித்த பெரிய கண்டுபிடிப்பை விட
மிகப்பெரிய கண்டுபிடிப்பாகிய தேவனுடைய விஷயங்களை நாம அவர்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மை ஞானிகளாக கர்த்தர் மாற்றுகிறார். இருக்கட்டும். இப்ப நான் சொல்ல வர கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் அற்பமானவர்களை தெரிந்து கொள்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஏன் ஒரு சயின்டிஸ்ட தெரிந்தெடுக்கிறாரு இல்லைன்னு சொல்ல, ஆனா அநேகர் இல்லைன்னு தான் அங்க போட்டிருக்கு. எல்லாரும் சயின்டிஸ்டா இருக்க முடியாது. அப்போ ஒரு சிலரை கர்த்தர் தெரிந்தெடுப்பதனுடைய நோக்கம், பைத்தியமானவர்களை தெரிந்தெடுப்பதனுடைய நோக்கம் என்னன்னா, அற்பமான ஆரம்பமா இருக்கணும் அப்படிங்கிறதா. இதனாலதாங்க நம்ம கஷ்டப்படுறோம். அப்போ ஒரு மனுஷனுக்கு துன்பம் வருவதற்கு காரணம் என்ன? ஒரு மனுஷனுக்கு சோதனைகள் வருவதற்கு காரணம் என்ன? சோதனையின் காலம் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அற்பமான ஆரம்பத்தின் நாளை கர்த்தர் வைத்திருக்கிறதுனாலதான். அற்பமான ஆரம்பத்தை வைத்துத்தான் கர்த்தர் எதையும் துவங்குகிறார் என்பதனாலதான் நாம கஷ்டப்படுறோம். இது 5வது காரணம். அற்பமான ஆரம்பத்தின் நாள், அற்பமான ஆரம்பத்தின் காலம் என்று ஒன்று இருப்பதனால் நாம கஷ்டப்படுகிறோம் பூமியில. 6வது பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த டைம் ஆஃப் ஃபியூச்சர் ரிவார்ட்ஸ். எதிர்கால பலன்களை பெறுவதற்காக, எதிர்கால பலன்களின் காலத்தை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக இப்பொழுது சோதனை காலம், இப்பொழுது போராட்டத்தின் காலம் என்கிற ஒரு காலத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். இந்த எதிர்காலம்னு நான் சொல்றது நித்தியத்தை குறித்து சொல்லல, அதை குறித்து பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போ நான் சொல்ற இந்த எதிர்காலம் உலகத்தினுடைய எதிர்காலம். உலகத்தில் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே ஒரு நல்ல எதிர்காலத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் சோதனைகளை அனுமதிக்கிறார், அல்லது போராட்ட காலத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். பாருங்க, இந்த எதிர்காலம் என்று வரும்போது வேதத்துல ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். குணசாலியான ஸ்திரீ, அவளை குறிச்சு பிரசங்கின் புஸ்தகம் 31வது அதிகாரம் அதுல 25வது வசனத்துல வாசிக்கிறோம். சாரி, மன்னிக்கணும், பிரசங்க நீதிமொழிகள், நீதிமொழிகளின் புஸ்தகம் 31வது அதிகாரம் அதுல 25வது வசனம். அவள் உடை பலமும் அலங்காரமுமா இருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். Proverbs chapter 31 verse 25. Strength and honor are her clothing. She shall rejoice in the time to come. She shall rejoice in the time to come. தமிழுக்கு இங்கிலீஷ்ல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னா, வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாள்னு தமிழ்ல போட்டிருக்காங்க. வருங்காலத்தை பத்தி சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா ஆங்கிலத்துல எப்படி இருக்குன்னா, she shall rejoice in time to come. எதிர்காலத்திலே அவர் சந்தோஷமா இருக்கிறார். She shall rejoice in time to come. வருங்காலத்தில் அவள் மகிழ்கிறாள். அவருடைய சந்தோஷம் எல்லாம் என்னன்னா, நிகழ்காலத்தில் சந்தோஷம் இல்லை, வருங்காலத்தில் சந்தோஷம். பிரியமானவர்களே, சந்தோஷத்தை 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு நிகழ்கால சந்தோஷம், இன்னொன்னு வருங்கால சந்தோஷம். நீங்க நிகழ்காலத்துல சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா வருங்காலத்துல சந்தோஷமா இருக்க முடியாது. வருங்காலத்துல சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நிகழ்காலத்துல சந்தோஷமா இருக்க முடியாது. ஏதோ ஒன்னதான் நாம் தியாகம் பண்ண முடியும். இங்க குணசாலியான ஸ்திரீ எதை தியாகம் பண்றான்னு கேட்டீங்கன்னா, நிகழ்காலத்தை தியாகம் பண்ணுகிறாள் வருங்காலத்திற்காக. பாருங்க, அவ நிகழ்காலத்துல என்னென்ன தியாகங்களை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு 10வது வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கிறோம். நிறைய வசனம் இருக்கனால நான் வாசிக்க விரும்பல, டைம் ஆயிரும். அதனால நான் அந்த முக்கியமானதை மட்டும் சொல்றேன். பாருங்க, அங்க வாசிக்கிறோம், அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல நன்மையே செய்கிறாள். அதாவது புருஷனுக்கு நன்மையே செஞ்சிட்டு இருக்கிறாவோ. ஆட்டு மயிரையும் சணலையும் தேடுகிறாள். 2, தன் கைகளால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். 3, தூரத்திலிருந்து வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். 4, தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். 5, இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறாள். 6, தன் வேலைக்காரருக்கு படி அளக்கிறாள். 7, ஒரு வயலை விசாரிக்கிறாள். 8, அதை வாங்குகிறாள். 9, தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நடுகிறாள். 10, தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள்.
தன்னை பலத்தால் இறைகட்டி கொள்ளுகிறார் 11, தன் கைகளை பலப்படுத்துகிறாள் 12. அடுத்தது 19வது வசனத்துல தன் கைகளை ரட்டினத்தில் வைக்கிறாள் 13, அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும் 14, சிறுமையானவனுக்கு தன் கையை திறக்கிறாள் 15, ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் 16, தன் வீட்டார் அனைவருக்கும் ரெட்டுடுப்பை உடுத்துகிறாள், ரெட்டுடுப்பை உடுப்பிக்கிறாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள், கச்சைகளை வர்த்தகர் இடத்துல இப்படி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அப்படியே போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 18-19 காரியத்தை நாம அங்க வாசிக்கிறோம். இப்ப இதெல்லாம் வச்சு நீங்க பார்க்கும்போது ஒரு குணசாலியான ஸ்திரீ எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது தெரியும். இவ கஷ்டப்படுறது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் சேர்த்து 25வது வருஷம் சொல்லுகிறது, அவள் வருங்காலத்தை குறித்து மகிழ்கிறாள். நிகழ்காலத்துல அவ கஷ்டப்படுறா, பிரயாசப்படுறா, வேதனைப்படுறா. இதனால என்ன ஆகுதுன்னா அவளுடைய வருங்காலம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த போராட்டத்தின் காலம் என்பதுதான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற தலைப்பு. இந்த தலைப்புல நாம் நிகழ்காலத்திலே இந்த குணசாலியான ஸ்திரீயை போல இத்தனை விஷயங்களில் நம்முடைய கவனத்தை நாம செலுத்தணும்னா வருங்காலத்திலே நாம் நன்றாயிருக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள் மேட்டர் முடிஞ்சு. ஆனா நிகழ்காலத்துல சுயநலமா வாழ்ந்துட்டோம்னா வருங்காலத்துல நாம ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது. வருங்காலம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அப்போ நிகழ்கால பாடுகள் எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருங்காலத்தில் நான் மகிழ வேண்டும் என்பதற்காக. அப்ப எதிர்காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நிகழ்காலத்திலே போராட்டங்களை கொண்டு வருகிறார். இது முதல் உதாரணம். இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, முதல்ல குணசாலியான ஸ்திரியை பார்த்தோம். டைம் ஆஃப் ரிஜாய்சிங் இன் த ஃபியூச்சர், எதிர்காலத்தை குறித்து மகிழ்கிறார். அதை மகிழ்ச்சியின் எதிர்காலம் என்று சொல்லலாம். இது மகிழ்ச்சியின் எதிர்காலம். இரண்டாவது உதாரணம் பார்த்தீங்கன்னா, நன்மைகளின் எதிர்காலம். நன்மைகளின் எதிர்காலம் இதை குறித்து நம்ம ஏற்கனவே வாசித்த ஒரு வசனம் தான், நான் திரும்ப வாசிக்கிறேன். உபாகமம் புத்தகம் 8வது அதிகாரம், அதுல 15வது வசனத்துல, உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆங்கிலத்திலே Deuteronomy chapter 8 verse 16, who fed you in the wilderness with manna which your fathers did not know, that he might humble you and that he might test you to do you good in the end. பாருங்க, வருங்காலத்திலே உன்னுடைய பின்னாட்களில், நல்ல கவனிங்க, இது பரலோக பலன்கள் அல்ல, இந்த உலகத்திலேயே நாம் அனுபவிக்க போற பலன்கள். குணசாலியான ஸ்திரீயும் உலகத்திலேயே பலனை அனுபவிக்க தான் போறா. அதே மாதிரி காலேப், யோசுவா போன்ற கர்த்தருக்கு உண்மையா இருந்தவர்களும் இந்த உலகத்தை கண்டிப்பாக அனுபவிக்க போகிறார்கள். இந்த உலகத்தினுடைய பலனை அவர்கள் அனுபவிக்கத்தான் போறாங்க. அதனாலதான் இங்க போட்டிருக்கு, உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொழுது. காலேப் மற்றும் யோசுவாவும் பின்னாட்களில் எப்படி பயன்படுத்தப்பட்டார்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 40 வருஷம் அவர்கள் காட்டின உண்மை. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாம ஒரு காரியத்தை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, 6வது குறிப்புல நாம் பார்த்தபடி, பிகாஸ் ஆஃப் த டைம் ஆஃப் ஃபியூச்சர் ரிவார்ட்ஸ், எதிர்கால நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நிகழ்காலத்திலே நம்மை சோதனைகளுக்குள்ளாக கடந்து செல்ல வைக்கிறார். 7வதாக, ஏன் நமக்கு சோதனை காலம் வருகிறது? 7வது குறிப்பு, because of the time of eternal rewards, நித்திய பலன்களை நாம் பெரும் காலத்திற்காக கர்த்தர் நிகழ்காலத்திலே போராட்டங்களை வைத்திருக்கிறார்.
நிகழ்கால போராட்டம் இல்லாம எதிர்காலத்திலே நித்திய வாழ்க்கைக்குரிய பலன்களை நாம் பெறவே முடியாது. அதற்காக தான் நிகழ்கால போராட்டங்களை வச்சிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நிகழ்கால போராட்டமே வேண்டாம், போராட்டத்தின் காலமே எனக்கு வேண்டாம்னு சொன்னீங்கன்னா எதிர்காலத்துல பலனே ஒண்ணு கிடைக்காது. ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். இது ஒரு அற்புதமான ஒரு வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் அதுல 3வது அதிகாரம் 11வது வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஆங்கிலத்துல Ecclesiastes chapter 3 verse 11. He has made everything beautiful in its time. Also he has put eternity in their hearts, except that no one can find out the work that God does from the beginning to the end. இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா சகலத்தையும் அவர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று சொல்லி போட்டிருக்கு. உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார்னு போட்டு. இது ஒரு தவறான ஒரு மொழிபெயர்ப்பு. உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார்னு இல்ல. நீங்க அந்த வசனத்தினுடைய கிரேக்க மொழிபெயர்ப்புல எபிரேய மொழிபெயர்ப்புல நீங்க பாத்தீங்கன்னா ஆவ்லான், OWLAM, ஆவ்லாம் என்கிற வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆவ்லாம் அதாவது உலகத்தைன்னு தமிழ்ல மொழிபெயர்த்துக்காங்க பாத்தீங்களா, அது ஆவ்லாம்ங்கிற வார்த்தை. ஆவ்லாம் அப்படின்னா இட்டர்னல், நித்தியமான அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் யூஸ் பண்ற இங்கிலீஷ் பைபிள் பாத்தீங்கன்னா நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இருக்கிறதுல பெஸ்ட் டிரான்ஸ்லேஷன் நான் சொல்லுவேன். மற்ற எல்லா மொழிபெயர்ப்போடு கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தி பெஸ்ட் டிரான்ஸ்லேஷன் நான் சொன்னா நியூ கிங் ஜேம்ஸ் பைபிளை நான் சொல்லுவேன். இந்த நியூ கிங் ஜேம்ஸ் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்படி போடப்பட்டிருக்கு, He has put eternity in their hearts. அவர்களுடைய உள்ளத்திலே நித்தியத்தை வைத்திருக்கிறார். இதோட அர்த்தம் என்னன்னா, என்னதான் ஆட்டம் போடு, என்னதான் பண்ணு, இந்த உலகத்தில் எப்படி வேணா வாழு, ஆனா நித்திய வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறத ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுடைய மனசாட்சியிலையும் வச்சுட்டாரு. அதான் அதோட அர்த்தம். எந்த மனுஷனும் போய் கேட்டு பாருங்க, எந்த மதமாவே அவன் இருக்கட்டும், அவன் ஒரு கிறிஸ்தவனா இருக்கட்டும், இஸ்லாமியனா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், சீக்கியனா இருக்கட்டும், யாராவே இருக்கட்டும், எல்லா மதத்திலும் சொர்க்கம் நரகம் என்று ஒன்று உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இது எப்படிங்க? இது எப்படி இது மட்டும் எல்லாத்துலயும் வந்துருது? சொர்க்கம் நரகம் எல்லாத்துலயும் ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷனுடைய மனசாட்சியிலே கர்த்தர் நித்தியத்தை வைத்திருக்கிறார். He has put eternity in their hearts. எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை ஒதுக்கிட்டு நித்தியத்தையும் நித்தியத்தை குறித்த எண்ணத்தையும் மனுஷனுடைய மனசாட்சியில வச்சுட்டார். நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் பரலோகம்ங்கிறத பத்தி நமக்கு தெரியும் நினைக்கிறீங்களா? ரட்சிக்கப்படுவதற்கு முன்னமே பரலோகத்தை பத்தி நமக்கு தெரியும். காரணம் என்ன தெரியுமா? அதை ஏற்கனவே கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார். இதனாலதான் நம்ம பயப்படுறோம். ஐயோ நித்தியம் தான் பாதிக்கப்பட்டுருமோ. இன்னைக்கே நீங்க அந்த தேவனுடைய காலம்னா பயந்து உட்காந்து வசந்த கேட்டுக்கிறீங்கன்னு என்ன காரணம் தெரியுமா? நித்திய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஏன் அப்படின்னா அது எல்லாருடைய மனதிலும், அங்க ஹார்ட்ஸ்ன்னு போட்டிருக்கு, இருதயத்திலும் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாருன்னா நித்திய வாழ்க்கை குறித்த ஒரு எண்ணத்தை வைத்து விட்டார். Except that no one can find out the work that God does from the beginning to end. கர்த்தர் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் வேலைய மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அவன் என்ன தெரியுமா ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம், நித்தியம்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அப்படி வச்சுட்டாரு. அதோட அர்த்தம் என்னன்னா, இங்க பாருப்பா நித்தியம்னு ஒண்ணு இருக்கு. உதாரணமா என் பேர் பாபு, என்கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனத்தின்படி அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். கடந்த காலம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டார், நேர்த்தியா செஞ்சுட்டார். இப்ப என்ன பண்ணிட்டாரு? நித்தியம்ங்கிற ஒண்ணு என்னுடைய உள்ளத்துல வச்சுட்டார். இப்ப நான் பாபு பயப்படுறேன், எல்லாத்தையும் அதனது காலத்துல செஞ்சுட்டாரு. இப்ப நான் என்ன செய்யணும்? நித்தியத்துக்காக ஏதோ ஒண்ணு நான் செய்யணும். இந்த உலகத்தோட என்னுடைய வாழ்க்கை முடிந்து போவதல்ல, நித்தியம் வரைக்கும் தொடரப் போகிறது
அப்படிங்கிற உணர்வு எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். அதை மீறித்தான் மனுஷன் தப்பு பண்றான். அந்த உணர்வுகளை மீறியும் தப்பு பண்றான். நித்தியத்தை உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அதாவது அந்த இடத்துல அதனால்ங்கிற வார்த்தை வந்து ஒரிஜினல் இல்ல. அதுக்கு பதிலா எப்படி போட்டிருக்குன்னா எக்ஸப்ட்னு போட்டிருக்கு. எக்ஸப்ட் தட் no one can find out the work that God does from the beginning to the end. அதோட அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் எல்லா கிரியையையும் மனுஷனுக்கு வெளிப்படுத்தல. அதுக்கு பதிலா நித்தியம்ங்கிற ஒன்றை மட்டும் ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதாவது நீ வந்து அதினதின் காலத்துல உன்னுடைய வேலையை செய்யலைன்னா உன் நித்தியம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ரகசியத்தை மட்டும் மனுஷனுடைய உள்ளத்துல கர்த்தர் வெளிப்படுத்திட்டாரு. மற்றபடி தன்னுடைய ஆதி முதல் அந்த வரைக்கும் உள்ள எல்லா கிரியைகளையும் அவர் மனுஷனுக்கு சொல்லல. இதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். அப்ப மனுஷன் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, காலத்தை பயன்படுத்தி அந்த நித்தியத்துக்குரிய விஷயங்களை அவன் அடைய வேண்டும். அந்த நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதங்களை அவன் பெற வேண்டும். இதோடு என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. நான் முடிக்கிறேன். நாம 7வது குறிப்புக்குள்ளாக வந்திருக்கிறோம். அதாவது நாம் ஏன் ஏன் போராட்டத்தின் காலத்துக்குள்ளே கடந்து செல்கிறோம் என்கிற அந்த தலைப்புல, எதிராளிக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தினால் அல்லது சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தினால் நாம் போராட்டங்களை சந்திக்கிறோம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஆளுகை செய்வதனால் நாம் போராட்டங்களை சந்திக்கிறோம். இயற்கை சட்டங்கள் செயல்படுவதனால் நாம் போராட்டத்தை சந்திக்கிறோம். சோதனைகள் ஏற்படுவதனால், அதாவது சோதனை காலம் என்று ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறபடினால் நாம் போராட்டங்களை சந்திக்கிறோம். அற்பமான ஆரம்பத்தின் நாட்களினால் நாம் போராட்டத்தை சந்திக்கிறோம். 6, எதிர்கால பலன்களின் நிமித்தமாக நாம் போராட்டங்களை சந்திக்கிறோம். 7, நித்தியத்திற்குரிய பலன்களுக்காக நாம் போராட்டங்களை சந்திக்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரம் சிந்திப்போம். வாய்ப்பு கொடுத்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதை இப்ப யூடியூப்ல போட்டுருவாங்க தேவனுடைய பிள்ளைகள், நான் நம்புறேன். அதனால இது அடுத்த வாரம் நீங்க வரும்போது தயவுசெய்து அந்த யூடியூப்ல அதை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு இதனுடைய தொடர்ச்சி ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மைப்படுவதாக. நன்றி. Thank you, brother.